ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆஷாட நவராத்திரி 2. ஸோ அதனால் மார்னிங்லேருந்து நம்ம அதுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றது தான். நான் மார்னிங்கே எழுந்திரிச்சி வெசல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணிலாம் இருக்கிற துணி பாய் எல்லாத்தையுமே அலசி போட்டேன். ஏன்னா பீரியட்ஸ் பண்ணுறதுலேருந்து இன்னும் எதுவும் செய்யலைன்னு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சரி டிஃபன் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அத்தை பாப்பா அவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க, நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான். ஸோ அதனால் சிம்பிளாக சேமியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேமியா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆக்சுவலாக என்னோடய ட்ரைபாய்டு உடச்சிட்டா பாப்பா. ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக இல்லை எதையுமே வச்சு வீடியோ எடுக்கவோ இல்லை ஷூட் பண்ணவோ. அங்கங்கே ஒரு பிரேக் கொடுத்தோ இல்லை நான் என் கையில் எடுத்துகிட்டு போயோ அப்படி தான் நான் வீடியோவே ஷூட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அது கூடவே சாம்பாருக்கு பருப்பு இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிஃபன் ஒர்க்கை முடிச்சிட்டோம், சாப்பாடு ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க ஒர்க்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது கூடவே எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் கேரட் ஜூஸ் போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் ஜூஸ் போட்டேன். பட் ஆனால் அவள் அதை குடிக்கவே இல்லை. ஏன்னா அவள் நல்லா இருக்கிற ஸ்நாக்ஸ் முறுக்கு லாலிபாப் அந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்டா அவள் என்ன பண்ணுறா, ஜூஸே குடிக்காமல் ரொம்ப அமக்கலை பண்ணான். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு ஈவினிங் பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டும் வந்தாச்சு. பட் ஆனால் போகும்போது பாப்பா அழுதான்றதுனால அவகிட்ட இருக்கட்டும்னு ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டேன். ஸோ மீதி இருக்கிறதுலாம் என்னால் ஷூட் பண்ண முடியல. அதுக்குள்ளே பாட்டி வருவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீடெல்லாம் பெருக்கி முடிச்சிட்டாங்க. சரி நான் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாத்துலேயும் மாப் போட்டேன். கூட மாட பாட்டி அத்தை எல்லோரும் ஒரு ஒர்க் பார்த்துட்ருந்தேன். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக 4:30க்கு முன்னாடி கலசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். ஆனால் இருந்தாலுமே என்னால் 4:30க்குள்ளே கலசத்தை வைக்க முடியல, டிலே ஆகிடுச்சு. ஏன்னா இருக்கிற கொஞ்சம் ஒர்க்கு அதெல்லாம் பண்ணதால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பழைய பூ இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு புது பூ வைக்கலாம் அப்படி அந்த ப்ராசஸாவது செய்யலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுட்டே வந்தால் தான் அட்லீஸ்ட் ஒரு 6 o'clock நம்மளால் கலசம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த மாதிரி செஞ்சிட்ருந்தோம். இன்னும் டைம் தான் இருக்கே, நம்ம வாஷ் பண்ண கிளாத்தெல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மடித்து வச்சுட்ருந்தேன். அதுக்குள்ளே பிட்வீனில் டீ போடுறது, கோலம் போடுறது இல்லை மீதி ஏதாச்சும் சின்ன சின்ன ஒர்க் இருந்தால் அதையும் பார்த்துட்ருந்தேன். இது குறுக்கில் என் பொண்ணு வேறு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பால் தூக்கி போட்டு ஒரே அமக்கில் பண்ணிகிட்ருந்தா. இவங்களும் கிரவுண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இடையில போயிட்டு என்னை எழுப்பிட்டு இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கிளாத் முடித்து எடுத்துகிட்டு போய் ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு வாஸ்து அந்த இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதெல்லாம் வச்சுட்டு கோலம் போட்டுட்ருந்தேன். ஆக்சுவலாக இது மாதிரி பண்ணி இந்த இடத்துல ஒரு வாசனையாக ஊதுவத்தி எல்லாம் ஏற்றும் போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு புத்தர் வைக்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் இப்போ நம்ம ஒரு ஓனாக ஒரு வீடு கட்டி அங்கே அதெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா இது ரெண்டல், ஸோ நம்மளால் இதெல்லாம் வைக்க முடியாது. ஆனால் எனக்கு புத்தர் வச்சு அந்த இடத்துல ஒரு ஃப்ளாரோ இல்லை வாட்டர் போகிற மாதிரி இல்லை ஸ்மெல் இது வைக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதையும் சீக்கிரமாக பண்ணணும். அதுக்கப்புறம் வரலி மஞ்சள் வராகிக்கு போடுவாங்க. ஸோ அதனால் அதுக்கான இதுவும் நான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் முக்காலி வச்சு கலசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்காலி எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு மஞ்சள், குங்குமம், கற்பூரம், திரி
எண்ணெய் வேறு என்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஏன்னா அப்பப்போ எழுந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துலேயே வச்சாச்சு. வச்சுக்கிட்டு ஒர்க் வந்து அதுக்கப்புறம் கலசம் வைக்கிற ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வராகிக்கு வந்து குங்கமோட பூஜை, குங்கம் தண்ணி, மஞ்சள் தண்ணி எல்லாமே போட்டு அபிஷேகம் பண்ணேன். பட் அதெல்லாம் வந்து ஷூட் பண்ண முடியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி என்னோடய ட்ரைபாய்டு இல்லாதனால என்னால் சரியாக அதெல்லாம் ஷூட் பண்ண முடியல. எல்லாத்தையும் போட்டு முடித்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த கோத்த மஞ்சள் போட்டு பூ வச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி சாமி அந்த பிளேஸில் உட்கார வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த வராகியோட 21 மந்திரத்தை வந்து சொல்லி தீபம் எல்லாத்தையும் ஆராதனை எல்லாமே காமிச்சு நான் இன்றைக்கான பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உண்மையாகவே இதுக்கு முன்னாடி நான் பண்ண பூஜையெல்லாம் விட இன்றைக்கி வராகிக்கு நான் பூஜை பண்ணும்போது என்னோடய மைண்டும் சரி என்னோடய ஹார்ட்டும் சரி ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த 9 நாளுமே வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணி செய்கிறதுக்காக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்து உண்மையாகவே வந்து அவங்க வேண்டினது எனக்கு தெரிஞ்சு அந்த சாமி வந்து என் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. இனிமேலும் நல்லா தான் நடக்கும். அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி வராகி பூஜை பண்ணி. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியாத இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணி இருக்கிற இது வந்து நீங்கள் எதுவுமே இல்லாமல் சாமியை வீட்டில் வச்சு ஒரு விளக்கு சாமியே இல்லைனா கூட அவங்கள நினச்சி ஒரு அகல் விளக்கில் வந்து விளக்கேற்றுனீங்கன்னா அவ்வளோ நன்மை கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. தேங்க்யூ. 9 வாரமும் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத முடிஞ்ச வீடியோ இல்லாட்டி ஷார்ட்ஸாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. தேங்க்யூ. பாய்.